ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டேட் இன் வித் ரே. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான இந்த சம்மருக்கு ஏற்ற கம்பங்கூழ் எப்படி வீட்டிலேயே ரொம்ப டேஸ்டியா கடையில் கிடைக்கிற மாதிரியே செய்யலாம்னு பார்க்க போறோம். இது கூடவே தொட்டுக்கிறதுக்கு மாங்காய் அப்பளம்லாம் பொரிச்சு வச்சிருக்கேன். ஸோ இது வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறேன். முதல்ல வந்துட்டு கம்பு குருணை தான் நான் எடுத்திருக்கேன். இந்த குருணை பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லேருந்து சின்ன மளிகை கடை வரைக்கும் இப்போ எல்லா இடத்துலையுமே கிடைக்குது நமக்கு. இது வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் எதுவுமே இருக்காது. அது வந்து ரெடிமேட் அப்படிங்கிறதுனால நம்ம அதை அப்படியே வந்துட்டு சமையல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் எடுத்து. ஸோ இது எதுவுமே க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்காது. இது வந்துட்டு 1 கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கிறேன். இந்த டம்ளரில் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். ஸோ 1 கப் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஸோ அதுலயே நான் வந்து 3 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். 3 கப் தண்ணிங்கிறது வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா குழைய வெந்து வரும். ஸோ மேலே எச்ச ஊற்றினாலும் தப்பு கிடையாது. இது வந்துட்டு ஒரு 4 விசில் போல் விட்டு எடுத்துக்கலாம் ப்ரெஷர் குக்கரில். 4 விசில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பொங்கி பயப்பட வேண்டாம். நல்லா குழஞ்சி வெந்து வந்திருந்தது. 4 விசில் மட்டும் விட்டீங்கன்னா போதும். அதுக்கு மேலே விட்டீங்கன்னா அடி பிடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி சாதம் நல்லா வெந்து வந்திருந்தது. உங்களுக்கு ஒரு வேளை வேகலை அப்படின்னு டவுட்டாக இருந்துச்சுன்னா வாயில் போட்டு பாருங்கள். ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. சாப்பாடு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். நம்ம ரைஸில் எப்படி சாஃப்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இப்போ இது கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கெட்டியாயிடும். கெட்டியானதுக்கப்புறமா நம்ம அதில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி வச்சதுக்கப்புறம் நம்ம வேணுங்கும் போது எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டு வேணுங்கும் போது எடுத்து நம்ம ரெடி பண்ணி இதை வந்து சாப்பிட்டுக்கலாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த உருண்டை பிடிச்சி வச்சு அதுக்கப்புறமா தண்ணி விடுவாங்க. நான் வந்து வேணுங்கும் போது மட்டும் செஞ்சுக்கலான்றதா கொஞ்சமாக செஞ்சுருக்கேன். ஸோ நிறைய அளவு செய்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள். இது வந்து ஒரு வேளைக்கே கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டோன்னா நைட்டே செஞ்சு தண்ணி ஊற்றி வச்சுருங்க இந்த மாதிரி. ஸோ காலையில் நல்லா ஊறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு நைட் வந்து நான் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேன். இப்படி தான் நல்லா ஊறி இருக்கு. இது கூட வந்து ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம்னாலும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் கண்டிப்பாக சேர்க்கணும். இது கூட 1/2 கப் அளவுக்கு தயிர், நல்லா புளிச்சு கெட்டியான தயிர், ரொம்ப புளிப்பு வேண்டியதில்லை. ஸோ இது கூட அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன் தண்ணியில். இந்த சாதம் போடணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த தண்ணி கண்டிப்பாக சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கஞ்சிக்கு. நான் வந்து இதில் அந்த ஊற வச்ச சாதமும் சேர்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும். அதனால் அதுவும் சேர்த்துக்கிட்டேன். அண்ட் இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கஞ்சி வந்து கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையுமே சேர்த்து கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, பிணைஞ்சு விடுற மாதிரி. அப்போ தான் அதோட டேஸ்ட் இன்னமும் நல்லாயிருக்கும். அண்ட் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு பரிமாறும்போது உப்பு சேர்த்துக்கும். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான கம்பங்கூழ் வீட்டிலேயே ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.